தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் அருணிடம் கேட்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எங்கு நோக்கிலும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாக்குகள் போட்டதாக இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பரவலான கருத்து, செய்திகள் சமூக வலைத்தளங்கள் வருகிறது. இருந்தாலும் திமுக அதிமுகவோட அந்த கட்டமைப்பு, அவர்களுடைய அந்த பூத் லெவல் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொன்னீங்க, நிறையா சர்வே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் அதை தாண்டி போலிங் டே அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு இன்றைக்கி எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லாருமே பார்த்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கட்டமைப்புன்னு சொல்லி தான் ரெண்டு கட்சியிலும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பெருசாக இது வந்து புதுசாக வந்த கூட்டம், இவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை, இதெல்லாம் பேசினாங்க. ஆனால் அந்த கட்டமைப்பு தாவேக்கா எங்கே வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டினாங்க அப்படின்னா பூத் ஏஜென்ட்ஸில். இவங்களுக்கு பூத் ஏஜென்ட் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டாங்க. முதல்ல மாவட்ட செயலாளர்கள் போட முடியுமான்னு கேட்டாங்க, போட்டு காட்டினாங்க. ஒரு கூட்டம் 2 கூட்டம் வரும் அப்படின்னாங்க. ஸோ நடத்தின எல்லா கூட்டத்துக்கும் கூட்டம் வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு இவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த கட்டமைப்பு சொல்கிறீங்களே, அந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக தாவேக்கா வச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பூத் ஏஜென்ட்ஸை போட்டது. காலையில் 6 மணிக்கு உள்ளே வந்த பையன் தண்ணி குடிக்கிற கூட வெளியே எங்கேயும் போகல. ஸோ அவங்க ஃபுல் டே இருந்து அந்த ஃபார்ம் 17C ப்ராப்பராக வாங்கிட்டு போகிற வரைக்கும் பக்காவாக நின்று பண்ணாங்க. இதை அங்கிருந்த திமுக அதிமுகவுடைய பூத்தில் இருந்தது. அப்படி ஆமாம், எல்லா பூத்துலையும் இந்த விஷயம் நடந்துச்சு. முஸ்லம்பட்டி ஊத்தக்கரையில இல்லைங்கிறாங்களா பூத்தில்? சொல்லலாங்க, ஏதாவது உங்களுக்கு எந்த பூத்து இங்கே சென்னையில் சொல்கிறீங்க? ஸோ சென்னையிலையும் நடந்துச்சு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலும் நடந்துச்சு. அந்த மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா அதில் வந்து குறைபாடே கிடையாது. மற்ற கட்சியில் கூட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஸோ டீ குடிக்கிறதுக்கு வெளியே போவாங்க, அங்கே ப்ரெசிடிங் ஆஃபீஸர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு வெளியே போவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கல. அந்த பசங்க அந்த இடத்த விட்டு நகர் கிடையாது. வர ஓட்டர்ஸ் அவங்களோட ஓட்டர் ஐடியை கரெக்டாக பர்ஃபெக்டாக வெரிஃபை பண்ணி, இதில் நிறைய பேர் டபுள் ஓட்டர்ஸ் வந்து எங்களை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அவங்கள வெளியே நிற்க வச்சு, ஸோ இதெல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. இதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே அங்கே இருந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ப்ரெசிடிங் ஆஃபீஸர் தான் நிறைய இடத்துல கேட்டாங்க, என்னப்பா உங்கள் பசங்க இவ்வளோ சூப்பராக வேலை பார்க்குறாங்க, நாங்கள் அசந்து போயிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு போலிங் டே முடிஞ்சு வெளியே வந்த ஏடிஎம்கே ஆட்கள் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, 60 வருஷம் 70 வருஷம்னு சொல்கிறீங்க, அந்த கட்டமைப்பு இருந்த ஆட்கள் இன்றைக்கி தாவேக்காவை பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக வந்தது இதுதான், புதுசாக வந்தவங்க தற்கூரின்னு சொன்னாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி. ஆமாம், வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத விட இங்கே வந்து தேர்தலில் கிங் மேக்கரா விஜயனா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த எலெக்ஷன் மே 4 அன்னைக்கு வரப்போகிற ரிசல்ட்டில் வந்து விஜயனா வந்து கிங் மேக்கரா இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இருந்த மேசிவான ஃபேன் பேஸ், அந்த ஃபேன் பேஸை பொலிட்டிகலைஸ் பண்ணியிருக்காரு விஜயனா. ஒவ்வொருத்தனுக்கும் என்னென்ன தெரியாது, அரசியல் என்னென்ன தெரியாது இருந்த ஆட்களை இன்னைக்கு அரசியல் என்னென்னு கற்றுக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு திமுக அதிமுக கொள்கை கூட்டம், நாங்கெல்லாம் பெரிய கொள்கை கூட்டம்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் இந்த 18 வயசுல 19 வயசு அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 13 லட்சம் பேர் தான் 12 லட்சத்தி சொச்சம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இந்த 13 லட்சமும் முழுமையாவே விஜய்க்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த 13 லட்சத்தை தாண்டி இருக்க அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு மாறி ஏடிஎம்கே இது நியூட்ரலாக மாறிட்டே இருக்கும். இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து டிவிக்கு தான் கன்வெர்ட் ஆயிருக்கும். பிகாஸ் என்னன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி, அது போக ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இங்கே வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு திமுக மாற்றம் அதிமுகன்னு போயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு இது மாற்றம் கிடையாது, இந்த மாற்றத்துக்கான தீர்வு தாவேக்கா தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடந்த காலங்களில் பார்த்துருப்பீங்க, வேற யாராவது ஒரு கட்சி ஓட்டு போடலான்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனால் பூத்தில் போய் நின்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பரம்பரை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நேர கை அங்கே போயிடும். ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் அப்படியே மாறி இருக்கு. டோட்டலாக நாங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய இடங்களில் சர்வே எடுத்திருக்கோம். அந்த மாதிரி பரம்பரை ஓட்டு போட்டவங்க கூட போய் பூத்து முன்னாடி நின்னதுக்கப்புறம் 60 வருஷம் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், மாற்றி போட்டோம். இந்த இடம் மாற்றி போடலன்னு மாற்றி நாங்கள் வந்து டிவி கேட்க போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே ஆட்கள் நிறையா இருக்காங்க. எங்கள் ஊர்களில் திருப்பூர் அந்த பகுதிகளில் ஏடிஎம்கே கொடையோட சுற்றின ஆட்கள் நாங்கள் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க. இது திருப்பூர், ஈரோடு, ஆமாம், கோயம்புத்தூர் இந்த ஏரியாலும் சரி, நீலகிரி வரைக்குமே இதே விஷயங்கள் தான். ஸோ இது எல்லாமே வந்து என்ன எதை குறிக்குது அப்படின்னா, மக்கள் இங்கே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கணும், அந்த தீர்வு விஜயனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சும்மா வந்து இது பார்த்தாங்க. நீங்க சொல்ல திமுக வாக்குகள் ஏதாவது விழுந்ததா உங்களுக்கு? தாராளமா ஷோர். திமுக இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பெரும்பாலும் திமுக ஓட்டே போடல. அவங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க. இன்னைக்கு 90% ஓட்டுங்க, நான் சீரியஸா ஷோர் சாட்டா சொல்ல முடியும். 90% காங்கிரஸோட ஓட்டர்ஸ் டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் காங்கிரஸ்ல இருக்கிற கவுன்சிலர்ஸா இருந்தவங்க, அவங்க ஃபேமிலிஸ் இப்போ கரைப்புதூர் அந்த மாதிரி பகுதியில் நிறைய காங்கிரஸ்ல இருந்த நிர்வாகிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி சேர்ந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஓகே. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இப்போ 2 லட்சம் ஓட்டு போலிங் ஆகிட்டு வைங்களேன், ஒரு 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க தான் வெற்றி பெற முடியும். ஆமாம்,
உங்க சட்டமன்ற தொகுதிகளில் அந்த 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஒரு பூத்துக்கு 150 to 200 ஓட்ஸ் வந்து கன்ஃபார்ம் டிவி கேக் சைடில் இருக்கு. இதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அன்னைக்கு எல்லாருமே பார்த்தாங்க. இது வந்து இன்னைக்கு சும்மா வந்து நம்ம வந்து இது ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அண்ணாவை எப்படி மேசிவ் க்ரௌட் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஒரு லீடரா பாக்குறாங்களோ. நீங்க சொல்றது ஒரு பூத்துக்கு 150 ஓட்டுன்னு வைங்களேன், அப்படிங்கும்போது அது வந்து 60 லட்சம் ஓட்டு 70 லட்சம் ஓட்டுக்கு மேல போகும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா வரும். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில திமுக இல்லைன்னு சொல்ல வரேன். என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்களில் இவங்க கலைஞர் ஐயாவை எப்படி பார்த்தாங்களோ அதை விட ஒரு மேசிவான ஒரு ஃபோர்ஸா வந்து விஜய் அண்ணாவை பார்க்குறாங்க. இதை வந்து அன்னைக்கு என் தலைவனா பார்த்த மக்கள் திமுகனால இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் வரையில் அதை விட டபுள் மடங்கு அதிக மேசிவ் க்ரௌடோட வரையில இதை வந்து அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து தொடர்ச்சியை கட்டமைச்சிட்டே வராங்க. போலிங் டே அன்னைக்கு பேசின அதே ஆட்கள் இந்த 3 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு வாங்குவாருப்பா ஆனா ஜெயிக்க மாட்டார், எவ்வளோப்பா ஓட்டு வாங்குவாங்க, ஒரு கோடி ஓட்டு வாங்குவாங்க ஆனா ஜெயிக்க மாட்டார். ஸோ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறதா.